இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடு வேணா, எனக்கு அந்த வீடு தான் வேணும்னு போயிட்டு வந்திருக்காருன்னா, இந்த வீடு அந்த ஆள் வச்சிருக்கிற வீடுன்னு தான் அர்த்தம். வச்சிருக்கிற வீடுன்னு தான் அர்த்தம். வச்சிருக்கிற வீடுன்னு தான் அர்த்தம். அம்மாவை, உன் கூட பிறந்தவங்கள, உன்ன எல்லாரையும் இந்த உலகம் ரொம்ப கேவலமா பாக்குண்டா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு கடுமையா தான் தெரியும். நாளைக்கு என் நாத்தனாருக்கு அப்படி ஒரு பேரு வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளுக்கு நம்ம என்ன குறை வச்சோம் மாமா? இந்த ஆளு அவ்வளவு கிளியரா சொல்லிருக்காரே, என் சந்தோஷம் அந்த வீட்டுல தான் இருக்குன்னு. அவங்களை விட்டுட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இந்த ஆளு சொன்னாருல்ல. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன நம்ம மேல எந்த மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்லன்னு தானே அர்த்தம்? அப்படிப்பட்ட ஆளை நம்ம வீட்டுக்குள்ள எப்படி விட முடியும்? எப்படி இங்க தங்க அனுமதிக்க முடியும்? கிருஷ்ண பிரசாத், நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. வெளியே போ. அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க, போகாதீங்க, நில்லுங்க, நில்லுங்க. அண்ணி, தயவு செஞ்சு அவரை உள்ள விடுங்க. ஆனா நீங்களாவது சொல்லுங்க. ஓ, அண்ணி சொன்ன விஷயம் உண்மைதானம்மா? நானும் அவர் கூட வெளியே போயிடுறேன். போலாம் பசங்களா, வாங்க. மீரா, அந்த ஆள் கூட நீ எதுக்கு போனோம்? அததான் நானும் சொல்றேன் அண்ணி. அண்ணா இருக்கிற இடத்துல தானே நீங்களும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் புருஷன் இருக்கிற இடத்துல தானே நானும் இருக்கணும் இல்லையா? வாங்க, நம்ம போலாம். மீரா, அவன் போய் எங்க வேணாலும் இருப்பாம்மா. உன்னால அவன் கூட எல்லாம் போய் இருக்கவே முடியாது. அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அவங்கள பத்தி யோசிக்காம அந்த வீட்டு பக்கம் போகாம அவரை நான் பாத்துக்கிறேன். அவரைய வார்த்தையை மீற மாட்டாரு. இந்த வார்த்தையே நீ இல்ல, கிருஷ்ண பிரசாத்த சொல்ல சொல்லு. அதுவும் வெறும் வாய் வார்த்தை எல்லாம் கிடையாது. அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி திரும்ப நான் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன், அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண சொல்லு. நிஜமாவே உன் மனசுல நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும்னு நினைச்சா, கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணு கிருஷ்ண பிரசாத். அத்தா அப்பா எப்படி லாக் பண்றாங்களே,
அப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் 2 குடும்பமும் சேரவே சேராதே. என்ன பண்றது? பாத்தீங்களா சத்தியம் பண்றதுக்கு கூட அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் தடுக்குதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது? பைத்தியக்காரத்தனமா பண்ணிருக்க? உட்காரு, முதல்ல உட்காரு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாமா? நீயா? நீ எதுக்குடா தப்பு பண்ண போற? உயிரே போனாலும் என் ககன் தப்பு பண்ண மாட்டான். நான் எந்த விஷயத்திலையும் தப்பு பண்ண மாட்டேமா. ஆனா உங்களுடைய விஷயத்துல மட்டும் ஏதோ பெரிய தப்பு பண்றணும்னு தோணுதுமா. ஏ என்னன்னா உங்களுக்கு எதுக்காக அப்படி தோணுது? அம்மாவை நான் எவ்வளவுதான் பாசமா பாத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அம்மாவை ஏதோ கஷ்டப்படுத்துறணும்னு தோணுதுமா. எந்த விஷயத்துலப்பா? அந்த ஆள் விஷயத்துலதாம்மா. அந்த ஆளை நான் எவ்வளவு வெறுத்தாலுமே நீங்களும் என்ன மாதிரி வெறுக்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. ஏன் சொல்றேனாமா, நான் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தவங்கல்ல. உங்களுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு தனி பாசம் இருக்கும்ல. அத கூட புரிஞ்சுக்காம உங்களுக்கும் பிடிக்க கூடாதுன்னு ஏதோ வலுக்கட்டாயமா உங்களை அவர்கிட்ட இருந்து நான் பிரிச்சு வைக்க ட்ரை பண்றணும்னு எனக்கு ஃபீல் ஆகுதுமா.